பெண்கள் மனசு ஒரு ஆழமான கடல். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. இப்படி நாம நிறைய இடத்துல சொல்லியும் கேட்டும் இருப்போம். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நிறைய பணம் இருக்கணும், சிக்ஸ் பேக் வச்சிருக்கணும், விலையுயர்ந்த கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு பல பசங்க இன்னைக்கு வரைக்கும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு பெண் ஒரு ஆணிடமிருந்து இதையெல்லாம் தான் எதிர்பார்க்கிறாளா? உங்கள உண்மையாக நேசிக்கிற, உங்க கூடவே வாழ்க்கை முழுக்க வரணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு உங்ககிட்ட வெளிப்படையா கேட்க தயங்குற, ஆனா ரகசியமா ஏங்குற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தா அவங்க உங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அது என்ன ரகசியம்? பெண்களோட உளவியல், விமன் சைக்காலஜி இது பற்றி என்ன சொல்லுது? வாங்க இந்த வீடியோல ரொம்ப ஆழமா பாப்போம். இந்த பதிவு பெண்களை பற்றிய உங்களுடைய மொத்த பார்வையையுமே மாத்தப் போகுது. ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் பெண்கள் உங்ககிட்ட என்ன ரகசியமாக கேட்க விரும்புறாங்க அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரியும். அத்தியாயம் 1. பணமும் அழகும் மட்டுமே காதலா? முதல்ல பசங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய தப்பான எண்ணத்தை உடைச்சிடுவோம். பொண்ணுங்க எல்லாரும் பணத்துக்காகவும் செட்டிலான பசங்கள மட்டும்தான் தேடி போவாங்கன்னு ஒரு பொதுவான பேச்சு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பிராக்டிக்கலா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ பணம் முக்கியம்தான், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஆனா ஒரு உண்மையான காதலுக்கு, ஒரு பெண் தன் உசுரையே கொடுக்கிற ஒரு உறவுக்கு பணம் மட்டுமே போதுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பெண்கள் உளவியல் ரீதியா ஒரு ஆணிடம் தேடுவது பணத்தை விட பாதுகாப்பு உணர்வை, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. பாதுகாப்புன்னா அவங்களுக்கு பின்னாடி பாடிகார்ட் மாதிரி நிக்கிறது கிடையாது. எமோஷனல் செக்யூரிட்டி. அதாவது, நான் எந்த தப்பு செஞ்சாலும், என் மேல இவ்ளோ கோபம் வந்தாலும், என்னை இவ்ளோ அசிங்கமா நான் ஃபீல் பண்ணாலும், இந்த மனுஷன் என்னை விட்டு போக மாட்டான், என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டான், ஹி won't ஜட்ஜ் மீ அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய எந்த ஆண் கொடுக்கறானோ அவன்கிட்ட அந்த பெண் ஒரு குழந்தையா மாறிடுவா. எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவங்க உங்க தோள்ல சாஞ்சு அழும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவங்களுக்கு தேவையில்லை. நான் இருக்கேண்டி உனக்கு நீங்க சொல்ற அந்த வார்த்தைக்காக தான் அவங்க ரகசியமா ஏங்குறாங்க. அத்தியாயம் 2. தீர்வு சொல்பவனா அல்லது காது கொடுத்து கேட்பவனா? நிறைய காதல் சண்டைகள்ல உடையறதுக்கு முக்கியமான காரணமே பசங்களோட மூளை வேலை செய்யற விதமும் பொண்ணுங்களோட மூளை வேலை செய்யற விதமும் வேற வேற. ஆண்களோட மூளை எப்பவும் ப்ராப்ளம் சால்விங் மோட்ல தான் இருக்கும். உங்க லவ்வர் அவங்க ஆஃபீஸ்லயோ வீட்லயோ நடந்த ஒரு கஷ்டத்தை உங்ககிட்ட வந்து அழுதபடி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம உடனே என்ன பண்ணுவோம்? ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி சொல்லிருக்கலாம்ல, நாளைக்கு போய் இதை செய்ன்னு ஒரு ஐடியாவை கொடுப்போம். ஆனா அங்கேதான் நாம தப்பு பண்றோம். பெண்கள் உளவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொண்ணு தன்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றானா அவ உங்ககிட்ட ஐடியாவையோ அட்வைஸையோ கேட்கல. அவங்க சொல்றத நீங்க முழுமையா குறுக்கிடாம கேட்கணும்னு ஆக்டிவ் லிசனிங்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்படியா நடந்துச்சு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியே, இட்ஸ் ஓகே விடு பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க கைய பிடிச்சுக்கோங்க. அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயம் நீங்க அவங்க வலிய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு காது கொடுத்து கேட்பதுதான். பெண்கள் தங்களை ஃபிக்ஸ் பண்ணும் ஆண்களை விட தங்களை புரிந்து கொள்ளும் ஆண்களை தான் உயிராக நேசிக்கிறார்கள். அத்தியாயம் 3. பிரம்மாண்டமான பரிசுகளா, சின்ன சின்ன விஷயங்களா? நிறைய பசங்க நினைக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிடலான்னு. ஆனா பொண்ணுங்க மனசு ரொம்ப விசித்திரமானது. அவங்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகளை விட நீங்க தினமும் காட்டுற சின்ன சின்ன அக்கறையில தான் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அவங்க காதலே வாழுக்கு. நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேஷுவலா எனக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த சாக்லேட் பிடிக்கும்னு சொல்லிருப்பாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு நாள் அவங்க சோகமா இருக்கும்போது அந்த சாக்லேட்டை கொண்டு போய் கொடுத்து பாருங்க. அந்த நிமிஷம் அவங்க உலகத்திலேயே ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணா அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க. என்கிட்ட சொன்ன அந்த சின்ன விஷயத்த கூட இவன் ஞாபகம் வச்சிருக்கானே அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது எந்த வைர மோதிரத்தையும் விட பல மடங்கு மதிப்பு வாய்ந்தது. அதே மாதிரிதான் கன்சிஸ்டன்சி.
ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பேசுறது, அப்புறம் மாச கணக்குல பிஸின்னு சொல்றத எந்த பொண்ணும் ஏத்துக்க மாட்டா. தினமும் 10 நிமிஷம் பேசினாலும் அந்த 10 நிமிஷம் அவளுக்கானதா, அன்பானதா இருக்கணும்னு தான் அவ ரகசியமா ஏங்குறா. இப்போ நம்ம வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாமே சரி ஜீவா, அந்த ஒரு ரகசிய விஷயம் என்ன? பெண்கள் ஒரு ஆணிடம் தேடும் அந்த அல்டிமேட் விஷயம் என்ன? அது வேறொன்னும் இல்ல ப்ரோ, உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது, இமோஷனல் வேலிடேஷன். நான் ஒரு விஷயம் சொன்னா அதை அவன் சாதாரணமா எடுத்துக்க மாட்டான். என் கண்ணீருக்கு அவன் மதிப்பு கொடுப்பான். நான் கோபப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற என் அன்பை அவன் புரிஞ்சுப்பான். இந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணிடம் தேடுகிறாள். ஒரு பெண் உங்ககிட்ட சண்டை போடுறான்னா அவளுக்கு உங்க மேல காதல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன் நீ முன்ன மாதிரி இல்ல, ஏன் என் மேல உனக்கு அந்த அக்கறை குறைஞ்சிடுச்சுங்கிற அவளோட வலியின் வெளிப்பாடுதான் அந்த சண்டை. அந்த நேரத்துல நீ எப்பவும் இப்படிதான் சண்டை போடுவ, நான் அவளை விலக்காம, அவ கோபத்துல இருக்கும்போது அவளை இறுக கட்டி புடிச்சு, நான் உன் கூட தாண்டி இருக்கேன், ஏன் இப்ப அழறன்னு நீங்க கேக்குற அந்த முதிர்ச்சி, மெச்சூரிட்டி தான் அவங்க உங்ககிட்ட ரகசியமா எதிர்பார்க்கிற அந்த ஒரு விஷயம். பெண்களுக்கு ஒரு ஹீரோ தேவையில்ல, தங்களை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத, தன் கண்ணீரை தொடைக்கிற ஒரு நண்பன் தான் தேவை. ப்ரோ, காதல் அப்படிங்கிறது ஒருவரையொருவர் ஆளுமை செய்யறது கிடையாது. அது ஒருவரையொருவர் புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சு போறது. ஒரு பெண்ணோட உடலை தாண்டி அவளோட மனசுக்குள்ள இருக்கிற காயங்களை எந்த ஆண் அன்பால ஆத்துறானோ அந்த ஆணை அவ தன்னோட சாமிக்கு நிகரா வச்சு கொண்டாடுவா. உங்க காதலியையோ மனைவியையோ புரிஞ்சுக்கிறது இவ்ளோ சுலபமான விஷயம்தான். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி பாருங்க. அவங்க முகத்துல வர்ற சிரிப்பே உங்களுக்கு அத்தனை பதிலையும் சொல்லிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவை கொடுத்திருந்தாலும் இத உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்கிட்ட பெண்களின் உளவியல் என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாமும் தெரிஞ்சுப்போம். நன்றி. அன்புடன் ஜில்லாடி ஜீவா.